எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். எல்லா கிறிஸ்துவின் சபையாருக்கு என்னுடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி பிரசங்கம் பார்க்கலாமா? சரிங்க. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலானவர் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். இப்போ போதக சமர்த்தன் என்று சொன்னால், ஒரு ஊழியம் செய்கிறவர்களுக்கு 66 புஸ்தகங்களும் தெரிந்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம உடனே என்ன செய்யலாங்க, பதில் சொல்லலாம் நம்ம. சரிங்க. இதில் வேதாமத்து கல்லூரியில் படித்த ஊழியர்களும் இருக்கிறார்கள், வீட்டில் படித்த ஊழியர்களும் இருக்கிறார்கள், பிரசங்காருடைய பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்த ஊழியர்களும் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் நம் கர்த்தருடைய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறதுங்க. சரி. நம்முடைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீ உலகத்தில் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை சொல்லுகிறார்கள். சொல்லப்பட்ட வசனத்தை விசுவாசிகள் வாசிக்கின்றார்கள். அந்த வாசித்த அந்த வசன பகுதியை ஊழியர்களும் அப்படியே வாசித்து அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஒரு வசனத்தில் 10 வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 வார்த்தைகளுக்கும் வேதாமத்தில் ஜோடி வசனம் இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது, வசனத்தை நாம் கேட்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்ம பகுத்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுக்குறான்னு வச்சுங்க. அந்த சாப்பாட்டில் எல்லாமே அடங்கியிருக்கும். ஆனால் அதில் உப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த சாப்பாடானது சுவையை கொடுக்காது. அப்போ நம்ம நாக்கு இருக்கு பாருங்க, நாக்கு, அதில் உப்பை போட்டால் உப்பு கரைக்குதுன்னு சொல்லும், சர்க்கரையை போட்டால் இனிக்குதுன்னு சொல்லும், கசப்பான பொருள் சாப்பிட்டா கசக்குதுன்னு சொல்லும், புளிப்பானது சாப்பிட்டா புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லும். அப்போ நம்ம நாக்குக்கு எப்படி உணர்வு இருக்கிறதோ, அதே போல் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் போதிக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலானவர் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். பாருங்கள், இங்கே 2 காரியமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று உணர்வு, இன்னொன்று கருத்து. அப்போ மற்றவர்கள் போதிக்கும்போது அந்த வசனத்துக்குரிய கருத்தையும் நாம் போதிக்க வேண்டும், அவர்களை உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் போதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் மந்திரியானவர் ரதத்தில் போய் கொண்டிருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, நீ இப்போ அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், அந்த மந்திரிக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வசனம் தெரியும், ஆனாலும் அவளுக்கு கருத்து அவருக்கு தெரியாது. அப்போ பிலிப்பு மந்திரியை பார்த்து கேட்குறார், நீர் வாசிக்கிறீரே, அதனோட கருத்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அதுபோல் நம்ம எந்த வசனத்தை நாம் படித்தாலும் அந்த வசனத்தோட கருத்தை நாம் முக்கியமாக அந்த கருத்தை நாம் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த உணர்வு, அந்த கருத்து என்பது சாப்பாட்டில் போடுற உப்புக்கு சமமாக இருக்கிறதுங்க. ஏன்னா அதான் சீஷர்கள் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். கொலோசியரில் வாசிக்கும்போது சொல்கிறார், உங்கள் வசனம் கிருபை பொருந்தினாயும் உப்பால் சாரமேறினுமாய் இருப்பதாக. அப்புறம் வசனத்தை போதிக்கும்பொழுது கருத்தோடு போதிக்கணும். பவுல் இங்கே அதான் சொல்கிறார், என் கருத்தோட போதிக்கிறது
பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசனம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. அங்கே 4 விதமான நிலங்களை குறித்து கிறிஸ்துவானவர் போதிக்கிறார். ஒரு சபையில் பார்க்கும்போது இதே போல் 4 விதமான நிலங்கள் உள்ள ஆத்துமாக்கள், இருதயங்கள் சபையில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. எல்லாரும் வசனத்தை கவனிக்கிறாங்களா? அப்போ அதில் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்து கொள்ளுகிறான், எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளி பாடங்களில் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு புஸ்தகம் கொண்டு போவாங்க. அங்கே ஆசிரியர்கள் வந்து சொல்கிறத அவங்க கவனிக்கலைன்னா அவங்க பரீட்சை எழுத முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அதுபோல் ஊழியர்கள் வசனத்தை போதிக்கும்போது விசுவாசிகள் என்ன செய்யணுங்க? கவனிக்க வேண்டும். விசுவாசிகள் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் படிப்பதற்கு முன்பதாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் வழக்கமாக ஆற்றங்கரையிலே கூடியிருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசிக்கிறார்கள். ஸ்திரீகள் சொன்னால் 1க்கு மேற்பட்ட ஸ்திரீகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த வசனத்தில் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 16:14 பவுல் சொல்லியதை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போ லீதியாளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறத கவனித்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாரு என்ற அந்த கவனிப்பு நமக்குள்ளாக இருக்கணுங்க. விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். பிரசங்கியார் மீட்டிங்கில் கூட பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது பிரசங்கியார்கள் கூட கேட்கிற பிரசங்கியார்களுக்கு இந்த உணர்வு இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கவனித்து அந்த ஸ்திரீ அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறாங்க? பவுலை பார்த்து அந்தம்மா லீதியால் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள ஸ்திரீ என்று நீங்கள் என்னை எண்ணினால் நீங்கள் வந்து என் வீட்டில் தங்கியிருங்கள் சொல்லி பவுலை அழைக்கிறாங்க. ஒவ்வொரு பிரசங்கியாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் நாம் கர்த்தருக்குள் சகோதரி என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். தீமைத்து கூட அதான் சொல்கிறாருங்க, உத்தமை ஸ்திரீகள் நீங்கள் எல்லா பாலிய ஸ்திரீகளும் சகோதரர்கள் போல எண்ணிக்கொள் என்று தீமைத்து கூட அதான் சொல்கிறார். நமக்கு அந்த வார்த்தை பொருந்துதான் இருக்குதுங்க. அதன் பிறகு அடுத்தபடியாக பார்க்கும்போது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் வந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். சபையில் பிரசங்கிக் கொண்டிருக்கிற வேத வசனத்தை விசுவாசிகள் கவனிக்காதபடிக்கு அவங்கள் இருதயத்தை வேறு இடத்துல அவர்கள் செலுத்துவார்களானால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது இருள் அடைந்த இருதயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்மளை வந்து இருளின் அதிகாரத்தில் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினால நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை ஒரு ஆத்மாவுக்கு போதிக்கும்போது நாம் என்ன செய்யணுங்கிறீங்களா? அஸ்திபாரத்தை சரியாக நாம் போட வேண்டும். அஸ்திபாரத்தை நாம் போட்டோம். அஸ்திபாரம் சொன்னால் என்னங்க? அப்போஸ்தலர் 12 சீஷர்கள் அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர்கள் மேல் நம்ம மாளிகை முழுவதும் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இதுதாங்க ஆவிக்கேற்ற மாளிகை. இப்படி நம்ம அவங்க வசனத்தை நம்ம என்ன செய்யணுங்க? உணர்த்தி அவங்களை நம்ம போதிக்கணும். அப்படி நம்ம உணர்த்தி நம்ம போதிக்கவில்லை என்றால் ஓட்ட பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி ஊற்றலாம் என்ன ஆகும்? அது போய்கிட்டே இருக்கும், தங்காது. அப்போ லீதியால் போல் இருதயம் உள்ள ஒவ்வொரு சபையிலும் சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, பிரசங்கியார் சொல்கிற வசனத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே கிறிஸ்து சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்போ விசுவாசிகளுக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய பிரசங்கரோட கடமையாக இருக்கிறது.
ஏனென்று சொன்னால் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கிறிஸ்துவின் சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரப்போகிறார். அப்போ தேவன் அறியாதவங்க யாருங்க? புறஜாதியார். சுவிசேஷ கீழ்ப்படியாதவங்க யாருங்க? விசுவாசிகளாக கூட இருக்கலாம். ஏன்னா சபையில் இருந்துக்கிட்டு சில விசுவாசிகள்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அதனால் சபையில் பொதுவாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், மனுஷனுக்கு ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜென்ம சுபாவத்தை அவங்க எடுத்து போட்டு திவ்ய சுபாவத்தில் அவங்க பங்கு உள்ளவர்களாக இருப்பார்களானால் அவங்களை ஆக்கின தீர்ப்புக்கு அவர்கள் பயப்பட தேவையில்லை. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இன்னொரு முறை நாம் இன்னொரு குட்டி பிரசங்கத்துக்கு நாம் சொல்லுவோம். ஆமென்.